அதி கனமழையானது இன்றிரவு வரை நீடிக்க வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வாளர்கள் எச்சரித்துள்ளனர். விடாமல் கொட்டி தீர்க்கும் கனமழையை நிறுத்த நெல்லுக்கு வேலியிட்ட நெல்லையப்பர் தான் மணந்து வைக்க வேண்டும் என திருநெல்வேலி மாவட்ட மக்கள் வேண்டுதல் வைத்துள்ளனர். வரலாறு காணாத அளவிற்கு பெருமழை பெய்து வருவதால் கடும் வெள்ளத்தில் சிக்கியுள்ளது திருநெல்வேலி. கனமழையால் சாலைகள் முழுவதும் ஆறுகளாக மாறியுள்ளன. பாலங்கள் உடைந்து உருகுலைந்து போயுள்ளன. பேரிடர் மீட்பு குழுவினர் திருநெல்வேலிக்கு விரைந்துள்ளனர். தமிழகத்தில் பிரசித்தி பெற்ற சிவாலயங்களில் ஒன்றான நெல்லை டவுன் சுவாமி நெல்லையப்பர் காந்திமதி அம்மாள் கோவில் சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட பழமை வாய்ந்த கோவிலாகும். பெருவெள்ளத்தில் இருந்து நெல்லுக்கு வேலியிட்டு காத்தார் நெல்லையப்பர். முன்னொரு காலத்தில் சிவபக்தரான வேதபட்டர் என்பவர் வேணுவனம் என்று அழைக்கப்பட்ட திருநெல்வேலியில் உள்ள சிவனுக்கு நித்திய பூஜை செய்து ஏழைகளுக்கு அன்னதானம் வழங்கி வந்தார். வேதபட்டரை சோதிக்க நினைத்த சிவபெருமான் அவருக்கு வழங்கிய செல்வங்களை சிறிது சிறிதாக குறைந்து போகும்படி செய்தார். சிவனடியார்களுக்கு உணவு வழங்குவதிலும் சிவபூஜைகளை செம்மையாக செய்வதிலும் வேதபட்டருக்கு சிரமம் ஏற்பட்டது. இருப்பினும் இறைவனுக்கு நித்திய பூஜைகள் தடைப்பட்டுவிடக்கூடாது என்பதற்காக அவர் பொதுமக்களிடம் யாசகம் பெற்று நித்திய பூஜைகளை நடத்தி வந்தார். ஒரு நாள் அவர் நெய்வேத்தியம் செய்வதற்குரிய நெல்லை வெயிலில் காய வைத்துவிட்டு குளிர்ப்பதற்காக தாமிரபரணி ஆற்றுக்கு சென்று விட்டார். அப்போது திடீரென கருமேகம் சூழ்ந்து மழை பெய்ய தொடங்கியது. இதனால் வேதபட்டர் வேதனை அடைந்தார். திடீரென பெய்த மழையால் இறைவனுக்கு நெய்வேத்தியம் செய்வதற்கு காய வைத்திருந்த நெல்மணிகள் நனைந்து விட்டதால் என்ன செய்வது என்று பதறி போய்விட்டார் வேதபட்டர். ஆனாலும் தாமிரபரணி நதியில் இருந்து எவ்வளவு வேகமாக ஓடி சென்றாலும் நெல் நனைவதை தடுக்க முடியாது. அதனால் வருத்தமடைந்த அவர் சிவபெருமானை நினைத்தபடி பதற்றத்துடன் கோயிலுக்கு ஓடி வந்தார். அங்கு சென்று பார்த்தபோது இறைவனின் திருவிளையாடலால் அவர் காய வைத்திருந்த நெல்மணிகள் மட்டும் நனையாமல் வேலியிட்டு பாதுகாக்கப்பட்டிருந்தன. நெல் நனையாமல் இருந்ததை பார்த்து வியந்த வேதபட்டர் நடந்த சம்பவங்கள் அனைத்தையும் பாண்டிய மன்னரான நின்ற சீர் நெடுமாறனிடம் தெரிவித்தார். மன்னரும் அந்த அதிசயத்தை கண்டு வியந்தார். நெல்லுக்கு இறைவனை வேலியிட்டு காத்ததால் வேணுவனம் என்று அழைக்கப்பட்டு வந்த ஊர் அதன் பின்னர் நெல்வேலி என்று அழைக்கப்பட்டது. இறைவனை போற்றும் வகையில் திருநெல்வேலி என அழைக்கப்பட்ட புராண நிகழ்வை நினைவு கூறும் வகையில் நெல்லையப்பர் கோயிலில் இன்றும் ஆனி மாதத்தில் இந்த திருவிழா நடத்தப்படுகிறது. நெல்லையில் காவலாக இருக்கும் நெல்லையப்பர் தான் தற்போது பெய்து வரும் பெருமழை வெள்ளத்தில் இருந்து தங்களை காக்க வேண்டும் என்று வேண்டுதல் வைத்து வருகின்றனர் பொதுமக்கள். 30 ஆண்டுகளுக்கு முன்பு இதே போல திருநெல்வேலியில் கனமழை கொட்டி தீர்த்தது. தாமிரபரணியில் பெருகிய வெள்ள நீரில் ஏராளமான மக்கள் அடித்து செல்லப்பட்டனர். பாபநாசம் சுற்றுவட்டார பகுதிகளில் குடியிருப்புகள் வெள்ளத்தில் மூழ்கின. 1992 ஆண்டு திருநெல்வேலி சந்திப்பு பழைய பேருந்து நிலையத்தில் நிறுத்தப்பட்டிருந்த 10 பேருந்துகள் வெள்ளத்தில் மூழ்கின. கொக்கிரகுளத்தில் தாமிரபரணி ஆற்றங்கரையில் உள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தினுள் தண்ணீர் புகுந்தது. திருநெல்வேலி சந்திப்பு பேருந்து நிலையத்தில் இருந்த கடைகள் எல்லாம் வெள்ளத்தில் மூழ்கி போயின. சிந்தப்பூந்துறை, கைலாசபுரம், மீனாட்சிபுரத்தில் அனைத்து குடியிருப்புகளும் வெள்ளத்தில் தத்தளித்தன. எத்தகைய வெள்ளத்திலும் நிலை குளியாமல் இருந்த குறுக்குத்துறை முருகன் கோயிலின் மேல்தளத்தில் இருந்த ஓடுகள் வெள்ளத்தால் அடித்து சென்றது. திருநெல்வேலி சந்திப்பில் தேங்கிய வெள்ளம் வடிய 4 நாட்களானது. இது போன்ற வெள்ளம் மீண்டும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ள போதும் அதை எதிர்கொள்வதற்கான முன்னெச்சரிக்கைகளை மேற்கொள்ளவில்லை என்று பொதுமக்கள் குற்றம் சாட்டி வந்தனர். 1992 ஆண்டை விட அதிபயங்கர மழை தற்போது பெய்துள்ளது. திருநெல்வேலி, தூத்துக்குடி மாவட்டங்களில் வெள்ளம் பெருக்கெடுத்துள்ளது. தென் இலங்கை கடற்கரையை ஒட்டிய வங்கக்கடல் பகுதியில் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதால் திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் நேற்று முன்தினம் இரவு தொடங்கிய மழை நேற்று இரவு வரை இடைவிடாது பெய்து கொண்டே உள்ளது. பாபநாசம், சேர்வலாறு, மணிமுத்தாறு அணைகளில் இருந்து உபரி நீர் அதிகமாக திறக்கப்பட்டது. மழை வெள்ளமும் சேர்ந்து கொண்டதால் தாமிரபரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகே உள்ள சேவியர் காலனி, டவுன், வஉசி தெரு, பாரதியார் தெருவில் வீடுக்குள் மழை புகுந்துள்ளது. மக்கள் நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். திருநெல்வேலி ஹைகிரவுண்ட் பகுதியில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தண்ணீர் புகுந்ததால் நோயாளிகள் பாதிக்கப்பட்டுள்ளனர். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் நீர்நிலைகள் ஆக்கிரமிப்பு செய்து கட்டிடங்கள் கட்டப்பட்டுள்ளது போல தென் மாவட்டங்களிலும் நீர்நிலைகள் ஆக்கிரமிப்பு செய்து வீடுகள், குடியிருப்புகள் கட்டப்பட்டுள்ளன.
சென்னையை போல மதுரையும் வெள்ளத்தில் தத்தளிக்க வேண்டுமா என்று சில நாட்களுக்கு முன்பு கூட சென்னை உயர்நீதி மதுரை கிளை நீதிபதிகள் கண்டனம் தெரிவித்திருந்தனர். இப்போது தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி மாவட்டங்களில் பெய்து வரும் பெருமழையால் வீட்டுக்குள் ஆள் உயரத்திற்கு தண்ணீர் தேங்கியுள்ளது. போக்குவரத்தும் துண்டிக்கப்பட்டுள்ளதால் முற்றிலும் முடங்கியுள்ளது. திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலும் இடுப்பு அளவிற்கு தண்ணீர் தேங்கியுள்ளது. மக்கள் முழுவதும் வீட்டுக்குள் முடங்கி போயுள்ளனர். நகரமே ஸ்தம்பித்து போயுள்ளது. காற்றழுத்த சுழற்சி அதே பகுதியில் நீடிப்பதால் இன்று இரவு 8:30 மணி வரைக்கும் அதிகனமழை தொடரும் என்று வானிலை ஆய்வாளர்கள் அறிவித்துள்ளனர். தொடர்ந்து கனமழை நீடிப்பதால் மக்கள் அச்சமடைந்துள்ளனர். நெல்லுக்கு வேலியிட்ட நெல்லையப்பர் தான் தங்களை காக்க வேண்டும் என்பது மக்களின் வேண்டுகோளாக உள்ளது. மக்களின் வேண்டுதலுக்கு நெல்லையப்பர் செவி சாய்ப்பாரா இல்லையா என்பதை பார்க்கலாம்.